ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் இந்த காலவெளியிலே உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதற்கு தேவன் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக கர்த்தரை துதிக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேரே நாம் போகலாம். வேதம் சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். நாம் பிழைப்பதற்கு தேவனுடைய வார்த்தை தேவை. நாம் வாழ்வதற்கு தேவனுடைய வார்த்தை தேவை. உயிரோடு இருக்க வேண்டுமானால் ஆகாரம் மட்டுமல்ல, வசனமும் நமக்கு தேவை. அதனாலதான் ஆண்டவர் பைபிள்ல நிறைய இடத்துல இந்த வசனம் வருகிறது. ஒரு இடத்துல, ரெண்டு இடத்துல இல்ல, அநேக இடத்துல வருகிறது. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்ப வசனத்தில் தான் நம்ம வாழ வேண்டும். இன்னைக்கு நிறைய வார்த்தை இல்லாமல் அலைகிற உலகத்தில் நாம் வாழுகிறோம். சபைகள்ல வசனங்கள் இல்லை, குடும்பங்கள்ல வசனங்கள் இல்லை, தனிப்பட்ட வாழ்க்கையில வசனம் இல்லை, கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் இல்லை. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து இந்த இடத்துல நாம் வந்திருப்பது மிகுந்த ஆசீர்வாதம். சங்கீதம் 118 அதிகாரம் முதல் வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 118 அதிகாரம் முதல் வசனம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவன் யார்? அவர் நல்லவர். அவர் எல்லா சூழ்நிலைக்கும் அவர் நல்லவராயிருக்கிறார். அவர் எந்தெந்த காரியத்துக்கெல்லாம் நல்லவர் என்று வேதம் நமக்கு சொல்லவில்லை. இந்தந்த காரியத்துக்கெல்லாம் அவர் சரியா வருவாரு, ஆனா இந்தந்த காரியத்துக்கெல்லாம் அவர் சரிப்பட்டு வரமாட்டாரு அப்படின்னு பைபிள் சொல்லல. A to Z எதுனாலும் சரி, இயேசு நல்லவர், அவர் எல்லாவற்றுக்கும் போதுமானவர். எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் இயேசு நமக்கு உதவி செய்ய வல்லவர். அவரு அது மனுஷரால முடியாததா இருக்கலாம், அல்லது நம்மளால முடியாததா இருக்கலாம், அல்லது நம்ம போராடி வெற்றி இல்லாமல் அதில் தோற்றுக்கொண்டே இருக்கலாம். அது எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் கர்த்தர் அதில நமக்கு ஜெயத்தை தர முடியும். ஏனென்றால் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மோசே, ஆண்டவர் சொல்லுகிறார் மோசே பார்த்து, மோசே நீ எகிப்துக்கு போய் இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்க வேண்டும் என்று மோசேக்கு தேவன் வாக்கு கொடுக்கிறார். மோசே ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே நான் போய் எல்லாரையும், இயேசு உங்களை விடுதலையாக்க சொன்னார், கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தையை தந்து அனுப்பினார், நீங்க எல்லாரும் விடுதலையாக போறீங்க அப்படின்னு நான் சொன்னா அவர்கள் நம்ப மாட்டார்கள். அவங்க எப்படி நம்புவாங்க? இல்ல, நம்ப மாட்டாங்க. அதனால அவர்களை, என்னை யார் உன்னை அனுப்புனா, உன்னை அனுப்பினது யார் என்று கேட்டால் நான் என்ன சொல்லுவது? உம்முடைய நாமம் என்ன? நான் உங்களை பத்தி என்ன சொல்றது? அப்பா அதுக்குத்தான் ஆண்டவர் சொல்றார். யாத்ரா 3 அதிகாரம் 14-15 சொல்லும்போது சொல்றார், அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஐ எம் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை அனுப்பினார் உங்களிடத்துல என்று நீ சொல்லுன்னு சொல்றாரு. தலைமுறைக்கு அவர் தான் தேவன். ஏன்னா அவர் உங்க முற்பிதாக்களின் தேவன். அவருடைய நாமம் என்ன? இருக்கிறவராகவே இருக்கிறார். ஒரு நாளும் மாற மாட்டார். நெவர் சேஞ்ச். ஒரு நாளும் மாறாத கர்த்தர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய விஷயத்துல தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறார். உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற இருக்கிறவராகவே இருக்கிறார்.
காலங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், சில தாமதங்கள் உண்டாகலாம், சில காரியங்களை பதில் இல்லாமலே இருக்கலாம். ஆனா வாக்குத்தத்தம் தந்தவர் உண்மை உள்ளவர். உங்களுக்கு செய்வேன் என்று சொன்னவர் செய்வார். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர் எந்த ஒரு மாற்றத்தையும் நமக்கு தரல. அதனாலதான் தாவீது சொல்லுகிறார் சங்கீதம் 34:1, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லுகிறார். நான் எப்பொழுதும் கர்த்தரை துதிப்பேன். 3வது வசனத்தில் சொல்லும் பொழுது, என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். நான் மட்டும் கர்த்தரை துதித்தால் போதாது, நாம் எல்லாரும் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒருமித்து நாம் அனைவரும். 34:6 சொல்றாரு, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு. அப்போ நான் கர்த்தரை எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், நீங்களும் என்னை ஆண்டவரை துதிக்க என்னோடு சேர்ந்து வாருங்கள். 3வது சொல்லுகிறார், யார் கூப்பிட்டாலும், இந்த ஏழை கூப்பிட்டான், ரோட்ல போற ஏழை கூப்பிட்டான், அவனுக்கும் என் ஆண்டவர் செவி கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். யாரையுமே தள்ளிவிடாதவர், யாரையும் புறக்கணிக்காதவர், யாரையும் அசட்டை செய்யாதவர். அப்ப இருக்கிறவராகவே இருக்கிறார் நம்முடைய ஆண்டவர். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஒரு 3 காரியம் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார் அப்படின்னா அவர் எப்படி நமக்கு நிரூபிப்பார்? உங்க கூட ஆண்டவர் இருக்கார் அப்படின்னா எப்படி அவர் நிரூபிப்பார்? அதை நான் ஒரு 3 காரியம் உங்களுக்கு பார்த்து உங்களுக்கு சீக்கிரமா முடிக்க விரும்புகிறேன். ரோமர் 8:31, ரோமர் 8ஆம் அதிகாரம் 31வது வசனம். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? பவுல் சொல்லி இருக்கிறார் இந்த வார்த்தையை. எத்தனை பேர் இதை உண்மைன்னு விசுவாசிக்கிறீங்கன்னு தெரியல. ஆனா கர்த்தர் நம்முடைய பட்சத்துல இருந்தால் பிரச்சனை வராது அப்படின்னு அர்த்தமா? இல்லை, சில நேரங்களில் நம்ம ஜெபம் பண்ணாதான் பிரச்சனையா வரும், ஆண்டவருக்கு உண்மையா இருந்தாதான் பிரச்சனை வரும். பைபிள் நல்லா வாசிங்க, அன்னைக்கு பிரச்சனை வரும். நீங்க அன்னைக்கு தான் ஆண்டவருக்கு உண்மையா வாழணும்னு முடிவெடுப்பீங்க, பிரச்சனை வரும். ரோமர் 8:34 சொல்லும்போது, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தார், அவரே எழுந்தும் இருக்கிறார், அவரே தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. இப்ப முதல்ல சொல்றாரு, கர்த்தர் என் பட்சத்துல இருந்தா எனக்கு விரோதமாய் வருகிறவன் யார்? கர்த்தர் என் பட்சத்துல இருக்கும்போது மனுஷன் எனக்கு விரோதமா வர முடியாதுன்றாரு. ஆனா 2வது சொல்றாரு, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? அப்போ என்ன அர்த்தம்னா, கர்த்தரை தேடும் போதுதான் நமக்கு சில பாடுகள், சில பிரச்சனைகள், சில உபத்திரவங்கள் வரும். நீங்க பாருங்க, கர்த்தரை தேடாமலே இருங்க, உங்களுக்கு பிரச்சனையே வராது. எல்லாம் நல்லா நம்மகிட்ட பேசுவான், எந்த பிரச்சனை இருக்காது, விபத்து வராது, நாசமோசங்கள் வராது, சண்டைகள் வராது, யாரும் நமக்கு விரோதமா எழும்ப மாட்டாங்க, ஜாலியா இருக்கலாம், ஜாலியா போயிட்டு ஜாலியா வரலாம், எந்த போராட்டங்களும் எந்த பிரச்சனையும் வராது. ஆனா எப்பொழுது தேவனை தேட வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அப்போ பிசாசு பிரச்சனைகளை உண்டாக்குவான். எத்தனை பேர் நமக்கு விரோதமாய் எழும்பி நம்மை அழிக்க நினைத்து வந்தாலும் கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். எதிர்ப்புகள் வராதுன்னு பைபிள் சொல்லல. ஏற்கனவே பைபிளை நம்ம வாசிக்கிறோம், உலகத்துல உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்போ என்ன பைபிள் என்ன சொல்லுது? நாம் பேசுவதற்கு எந்த ஒரு நியாயமான காரணமும் நம்முடைய பட்சத்துல இல்லாமல் இருக்கும்போது
ஒரு வார்த்தை கூட நம்ம பேசுறதுக்கு நியாயமான காரணங்கள் எதுவுமே கிடையாது. நம் பக்கம் பேசுவதற்கு நியாயமே இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மரம் இருந்தது, தோட்டத்தில் அநேக மரம் இருந்தது, ஆனால் ஒரு மரத்தில் கனி இல்லை. தோட்டக்காரன் வருகிறான், இந்த மரத்தை வெட்டி போடுங்கள். வேலைக்காரர்களை அழைத்து இந்த மரத்தை வெட்டி போடுங்கள், இது இரு இடத்தையும் கெடுத்து நிலத்தையும் பாழாக்குது, இந்த மரத்தை வெட்டி போட்டுருங்கன்னு சொல்றான். உடனே வேலைக்காரன் சொல்லுகிறான், உண்மைதான், இந்த மரத்திற்கு நியாயமான எந்த காரணமும் ஒரு நாள் கூட இருப்பதற்கு அந்த மரத்துக்கு நியாயமான காரணம் இல்லை. ஏனென்றால் அந்த தோட்டத்தில் இருக்கிற அத்தனை மரத்திற்கும் கொடுக்கிற தண்ணீர் தான் இந்த மரத்துக்கும் ஊற்றப்பட்டது. அந்த தோட்டத்தில் இருக்கிற அத்தனை மரத்திற்கும் கொடுத்த உரம் தான் இந்த மரத்துக்கும் கொடுக்கப்பட்டது. அந்த தோட்டத்திலே இருக்கிற அத்தனை மரங்களுக்கும் உண்டான அனைத்து விஷயங்களும் இந்த மரத்திற்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் எல்லாம் கனி கொடுத்திருக்கிறது, இந்த மரம் கனி கொடுக்கவில்லை. நியாயமான காரணங்கள் இல்லை. இதற்காக பேசுவதற்கு ஒருவரும் கிடையாது. இந்த மரம் எதையும் தன்னை நியாயப்படுத்தி பேசுவதற்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த தோட்டக்காரன் வேலைக்காரன் சொன்னான், எஜமானனே, இந்த மரத்துக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தருவோம், இன்னும் ஒரு வருஷம் இருக்கட்டும், இதை கொத்தி எருவோடுவோம், தண்ணீர் ஊற்றுவோம், இது கனி கொடுத்தால் பார்ப்போம், இல்லையானால் வெட்டி போடுவோம். நியாயமான காரணங்கள் ஒன்றும் இல்லாத போது, பேசுவதற்கு எதுவும் இல்லாத போது, தோட்டக்காரன் அந்த மரத்துக்காக பேசினான், வழக்காடினான், ஒரு வருஷத்தை வாங்கி கொடுத்தான், சுத்தம் செய்தான், எரு போட்டான், தண்ணீர் ஊற்றினான், அந்த மரம் கனி தந்தது, காய்த்தது. பிரியமானவர்களே, உங்கள் பக்கத்துல எந்த நியாயமும் இல்லாத போது, நீங்கள் ஒரு பாவியா இருக்கும் போது, நீங்கள் அக்கிரமம் செய்யும் போது, எல்லாரும் உங்களை பாவி என்று குற்றம் சொல்லி நீங்கள் முன்னேற மாட்டீர்கள். உங்கள் பக்கத்தில் அனைத்து அக்கிரமமான காரியங்களும் பாவங்களும் இருக்கிறது என்று அனைவரும் உங்களை குற்றம் சாட்டி உங்களை அழிக்க நினைக்கும் போது, உங்கள் குடும்பத்தார் கூட உங்கள் பட்சத்தில் இல்லாத போது, கர்த்தர் இறங்கி வந்து, இவனுக்கு ஒரு வருஷத்தை கொடுங்கள், இவன் திருந்துவான், இவன் மனம் திரும்புவான், இவன் அநேக அற்புதங்களை இவனை கொண்டு நான் செய்வேன், இவன் மனம் திரும்புவான் என்று உங்களுக்காக வழக்காடுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். முதலாவது கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருப்பாரே, ஆனால் நியாயமான காரணங்கள் ஒன்றும் உங்களோடு இல்லாத போது கர்த்தர் உங்கள் பட்சத்துல இருக்கிறார். நீங்க தான் பாவி, உங்க பக்கம்தான் தப்பு, நீங்களா வாழ்றதுக்கு தகுதியே இல்லை, ஆனாலும் கர்த்தர் உங்கள் பட்சத்துல இருந்து உங்களுக்கு அற்புதங்களை செய்து உங்களை மனம் திரும்ப பண்ணுகிறார். 1 யோவான் 2 முதல் வசனத்துல வாசிக்கிறோம், பாவம் செய்வானே ஆனால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறார். ஒருவன் பாவம் செய்வானே ஆனால் அவனுக்காக பிதாவிடத்துல பரிந்து பேசுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். உங்களுக்காக யார் பேசாட்டாலும் பரவாயில்லம்மா, ஆண்டவர் உங்களுக்காக பேசுகிறார். சிஸ்டர், பிரதர், உங்களுக்காக கர்த்தர் பரிந்து பேசுகிறார். உங்களை எல்லாரும் பாவின்னு முத்திர குத்தி இருக்கலாம், எல்லாரும் உங்களை குடியார, உங்களை அப்படி இப்படி சரியில்லாதவன், இவன் பாவி பாவி பாவின்னு சொல்லலாம். ஆனா கர்த்தர் சொல்ற வார்த்தை, உனக்காக பிதாவிடத்துல பரிந்து பேசுகிறார். பிதாவிடத்துல உங்களுக்காக எனக்காக தேவன் பரிந்து பேசுகிறார். பேசுவதற்கு நியாயமான காரணங்கள் இல்லாத போது கர்த்தர் உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசுகிறார். பிரியமானவர்களே, நம்மை புரிந்து கொண்ட ஒரு கர்த்தர் இருக்கிறார், நம்மை அறிந்து கொண்ட ஒரு கர்த்தர் இருக்கிறார், நம் யார் என்று அறிந்து கொண்ட ஒரு தேவன் இருக்கிறார். மோசேக்கு நியாயமான காரணங்கள் ஒன்றும் இல்லை. மோசேயுடைய மனைவி எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணினபடினால், மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாக பேசினார்கள். மோசேயை கடிந்து கொண்டார்கள், மோசேயுடைய மனைவியை தூசித்தார்கள். அண்ணனும் அக்காவும் 2 பேரும் சேர்ந்து, ஆரோனும் மிரியாமும்
மோசேயுடைய மனைவி நிமித்தமாய் கடிந்து கொண்டே இருக்கிறார்கள். ஒன்றும் அவனால் பேச முடியவில்லை. என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம், கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசுவதில்லையோ என்றார்கள். அதற்கு கர்த்தர் அதை கேட்டார். மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவர். யாரை பார்த்து சாட்சி சொல்றாரு? மோசே சாந்த குணம் உள்ளவனா? மோசே அமைதலான ஆளா? ஆனா தேவன் இயேசு கிறிஸ்து கர்த்தர் மோசைக்காக பரிந்து பேசுறார். பிரியமானவர்களே, மோசே பக்கம் நியாயம் இருக்குதா? ஏன்னா அவன் அந்நிய ஸ்திரிய திருமணம் பண்ணிட்டு வந்திருக்கான், அந்நிய ஸ்திரிய கல்யாணம் பண்ணிட்டான். நியாயமான காரணம் இல்ல. மோசே பக்கம் எந்த நியாயமும் இல்ல. மோசையுடைய அண்ணன் ஆரோன், அவனும் ஒண்ணு இவனுக்கு சப்போர்ட் பண்ணல, இவனுக்கு விரோதமா தான் எழும்புறாங்க. ஆனா அந்த நேரத்துலதான் கர்த்தர் சொல்றாரு, அவனுடைய மோசையுடைய வாழ்க்கையில தேவன் அவனோடு இருந்தார் என்பதை நிரூபிக்கிறார். நான் உன் பட்சத்துல இருக்கேன்பா. என்னாகமம் 12:7 சொல்வது, என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். உண்மையா இருந்தான். அவனை பத்தியா பேசுறீங்க? ஏன்னா ஆனா அவன் உண்மை இல்லாத சில காரியம் இருந்துச்சு. ஆனா தேவன் அதெல்லாம் பேசல. ஒரு சில காரியம் நம்ம தவறுறோம், அதெல்லாம் 4 பேருக்கு முன்னாடி சொல்லி நம்மளை கேவலப்படுத்துற தேவன் கிடையாது. அவர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். அப்போ நம்முடைய பட்சத்தில் அவர் இருந்தால் நம்முடைய ஜீவியத்தில் வருகிற நியாயமில்லாத காரியங்கள்ல நம்மளை ஆசீர்வதித்து நம்ம கூட கர்த்தர் இருக்கிறேன் என்பதை நிரூபிப்பார். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் பட்சத்துல இருக்கிறார். 2வது, கர்த்தர் நம்முடைய பட்சத்துல இருந்தால் எப்படி நிரூபிப்பார்? அவன் அவன் கூட இருக்கிறேன்னு எப்படி நிரூபிப்பார்? 2 நாளாகமும் 32:20 பைபிள் சொல்லுகிறது, இது நிமித்தம் ராஜாவாகிய எசேக்கியா அமாத்சியாவின் குமாரனாகிய ஏசாயா தீர்க்கதரிசி பிரமித்து வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள். தேவன் என்ன தெரியுமா செய்யறாராம்? 2வது ஒரு காரியம், சங்கீதம் 118:5 நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டவர்கள் விசாலத்திலே வைத்தார். முதலாவது, நியாயமான காரணங்கள் எதுவும் இல்லாத போது கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். 2வது, நெருக்கத்திலே உங்களோடு கூட இருக்கிறார். திடீரென்று யுத்தம் செய்வதற்கு அவர்கள் வருகிறார்கள். அசீரியருடைய ராஜ்யம், அசீரியருடைய ராஜா பாளையத்தில் இவனை யுத்தம் பண்ணும்படி பராக்கிரமசாலிகளோடு, தலைவர்களோடு, சேனாதிபதிகளோடு இவனை அதம் பண்ணுவதற்கு வருகிறார்கள். எசேக்கியாவும் அமாத்சியாவும் பயந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்வதென்று தெரியவில்லை. திடீரென்று வருகிறார்கள். உடனே தேவனிடத்திலே கேட்கிறார்கள், ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும், இவர்கள் எங்களை அழிக்க வந்திருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்த்தால் கர்த்தர் இவர்களுக்காக அற்புதம் செய்தார். எப்ப தெரியுமா இந்த அசீரியர்கள் யுத்தம் பண்ண வந்தாங்க? இந்த அமத்சியாவும் எசேக்கியாவும் ஏசாயாவும் இவர்கள் செய்த விஷயம் என்னவென்றால், ஆலயத்தை பழுது பார்த்தார்கள். ராஜ்யபாரம் பண்ண முதல் வருஷத்திலே முதல் தேதியிலே, முதல் மாதம் முதல் தேதியிலே ஆலயத்தை பழுது பார்த்தார்கள். ஆலயத்தை பழுது பார்த்து ஆராதனைகளை ஒழுங்குபடுத்தினார்கள், திட்டமிடினார்கள். தவறாய் இருந்த அனைத்தையும் நேர் செய்தார்கள். ஜெப ஆராதனை கூடங்களை அமைத்தார்கள். அதிகாலை ஜெபம், காலை ஜெபம், மாலை ஜெபம், இரவு ஜெபம் அனைத்தையும் சரி செய்தார்கள். எப்பொழுது அனைத்தையும் சரி செய்தார்களோ, அசீரியர்கள் உள்ளே வந்து இவர்களோடு யுத்தம் பண்ண வந்தார். என்றைக்கு நம்முடைய ஜீவியத்தை நாம் சரி செய்ய வேண்டும் என்று நீங்கள் சரி செய்ய ஆரம்பிக்கிறீர்களோ, சத்துரு யுத்தம் பண்ண வருவான். எப்பவுமே அப்படிதான். பிசாசோடு நம்ம ஜெபிக்காம ஒன்னும் செய்யாம இருந்தோம்னா அவனும் ஜாலியா நம்மளை தொடவே மாட்டான், நம்ம பக்கமே வர மாட்டான். ஆனா எப்போ ஜெபிக்கணும்னு நீங்க நேரத்தை ஒதுக்கிறீங்களோ, பிசாசு அன்னைக்கு தான் போராடுவான். நீங்க ஜெபம் பண்ணணும், இன்னைக்கு எப்படியாவது உபாசம் இருந்து ஜெபம் பண்ணணும்னு நீங்க முடிவெடுப்பீங்க. இன்னைக்கு எப்படியாவது ஒரு அரை மணி நேரமா ஜெபம் பண்ணிடணும்னு நீங்க முடிவெடுப்பீங்க. அப்பதான் உங்களை சோதிக்கிறதுக்குனே யாராவது வருவாங்க. வராத சொந்தக்காரன் வருவான்.
நடக்காத அற்புதம் நடக்கிற மாதிரி நடக்கும். தேவையில்லாத நபர்கள் போன் பண்ணுவாங்க. அது வரைக்கும் 10 வருஷமா வராத சொந்தம் நீங்க என்னைக்கு 1 மணி நேரம் ஜெபம்லாம் நினைப்பீங்களோ அன்னைக்குதான் வரும். நீங்க என்றைக்கு தேவனுக்கு பிரியமாய் வாழ விரும்புகிறீர்களோ அன்னைக்கு பிசாசு உங்களை சோதிப்பதற்கு பல திட்டத்தை அனுப்புவான். எச்சரிக்கையாய் இருங்கள். நெருக்கத்திலே கர்த்தர் உங்களோடு இருக்கிறேன் என்பதை நிரூபிப்பார். எல்லா சூழ்நிலையிலையும் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறேன் என்பதை நிரூபிப்பார். 2 நாளாகவும் 32:7 நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள். அசீரியர் ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறேன் என்பதை தேவன் நிரூபித்தார். அவர்களோடு இருக்கிற மாம்ச புயம், நமக்கு துணை நிற்கிற நம்முடைய யுத்தங்களை நடத்துகிற நம்மோடு இருக்கிறவர்கள் தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றி யூதாவின் ராஜாவாக எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார். எசேக்கியா சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தர் அற்புதங்களை செய்தார். இப்படி அவன் நெருக்கப்படுகிற நாட்களிலே தேவனை நோக்கி கூப்பிட்டு அவன் கெஞ்சினான். கர்த்தர் பிதாக்களின் தேவனாகிய ஆண்டவர் அவர்களுக்கு முன்னே அவர்களை ஆசீர்வதித்து இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் உயர்த்தினார். பிரியமானவர்களே, நீங்கள் நெருக்கப்படுகிற காலத்தில கர்த்தரை நீங்கள் நம்புவீர்களே ஆனால், நெருக்கப்படுகிற காலத்தில தேவனை நீங்கள் தேடுவீர்களே ஆனால், நெருக்கத்திலிருந்து கர்த்தர் விசாலத்தை உண்டாக்குவார். நியாயமான காரணங்கள் இல்லாத போதும் உங்களோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை நிரூபிப்பார். 2வது, நெருக்கத்திலே உங்களோடு கர்த்தர் இருக்கிறேன் என்பதை நிரூபிப்பார். நெருக்கம் வரும்போதெல்லாம் தேவனை பற்றி பிடிச்சுக்கிடுங்க. நெருக்க பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் தேவனை பற்றி பிடிச்சுக்கோங்க. நெருக்கத்தில் கர்த்தர் உங்களோடு இருக்கிறதை நிரூபிப்பார். அநேகர் நம்புகிற மாதிரி, அநேகர் உண்மைதான் கர்த்தர் இவனோடு இருக்கிறார் என்று சொல்லத்தக்கதாக அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். 3வது காரியம், ஸ்தோத்திரம், சங்கீதம் 118:6 கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். ஒரு 3வது, கர்த்தர் எப்படிப்பட்ட நேரத்துல நம்மோடு கூட இருக்கிற நிரூபிப்பார் தெரியுமா? நாம் பயப்படும் போது கர்த்தர் நம்மோடு இருக்கிறதை நிரூபிப்பார். சில பயம்புறுத்துகிற அனுபவங்கள் உங்களோட வாழ்க்கையில வரலாம். சில பயம்புறுத்துகிற அனுபவங்கள். பிரியமானவர்களே, எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்துல இருக்கிறார். எனக்கு விரோதமா எழும்புகிறவர்கள் இருக்கிற நேரங்களில கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் உங்கள் பட்சத்துல இருக்கிறார். சொந்தம், பந்தம், உறவினர்கள் அனைவரும் நம்ம கூட இருக்கும்போது இருந்தாலும் ஒரு விஷயத்துல உள்ளதை நமக்கு சில நேரங்கள்ல எல்லாரும் நம்ம கூட இருந்தாலும் நமக்கு அப்போ ஆண்டவர் உதவி செய்யறதுக்கு வாய்ப்புகள் இல்லாம இருக்கும். ஆனா நாம் யார் இல்லாத போது தனியா இருக்கிறோம் பாருங்களேன், அந்த நேரத்துல தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். தாவீது அநேக காரியத்துல சோர்ந்து போயிருந்தான். கூட இருந்த எல்லாரும் அவனை விரோதமா வந்தாங்க. ஆனா கர்த்தர் அவன் தனிமையில இருக்கும் போது அவனோடு கூட இருந்து, பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார். இந்த காலவேளையில அனுகூலம் பண்ணுறவர்கள் நடுவில் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். துன்மார்க்கருக்கு விரோதமாய் என் பட்சத்துல எழும்புகிறவர்கள் யார் அப்படின்னு சொல்லுகிற அக்கிரமக்காரருக்கு மத்தியில உனக்கு விரோதமாய் நிற்கிறவன் யார் என்று நமக்காக நம்முடைய பட்சத்துல கர்த்தர் இருக்கிறார். நீதியை சரி கட்டுகிற தேவனாகிய கர்த்தாவே, நீதியை சரி கட்டுகிற தேவனே பிரகாசியும் என்று தாவீது சொல்லுகிறான். பூமியின் நியாயாதிபதியே நீர் எழுந்து பெருமைக்காரரை பதிலளியும், அவர்கள் எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள் என்று தாவீது ஆண்டவர் நோக்கி கெஞ்சுகிறான். இந்த காலவேளையில உங்கள் பக்கம் நியாயமான காரணம் இல்லாத போது உங்களுக்காக வழக்காடுகிறார். எல்லாரும் சொல்லுவாங்க இவன் பாவின்னு சொல்லுவாங்க, உங்களை பார்த்து எல்லாம் அக்கிரமக்காரன்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல உங்களுக்கு வழக்காடுவார். அதெல்லாம் நீ எல்லாம் பாவின்னு சொல்ற, நான் சொல்றேன் என் பிள்ளை நீதிமான். ரோமர் 1:1 சொல்லும்போது பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களாகிய என் பிள்ளைங்க நீங்கன்னு சொல்றார். அப்ப நீங்களும் நானும் பரிசுத்தவான்கள், நீங்கள் பாவிகள் அல்ல. உலகமே உங்களை பாவின்னு சொன்னாலும் கர்த்தர் சொல்றாரு என் பிள்ளை என் பாவி இல்லைன்னு சொல்றாரு. அப்போ முதலாவது நியாயமான காரணங்கள் இல்லாத போது
உங்கள் பட்சத்தில் இருக்கிறத வெளிப்படுத்துகிறார். இரண்டாவது, நெருக்கத்துல அவர் உங்களோடு இருப்பதை வெளிப்படுத்துகிறார். மூன்றாவது, நீங்கள் பயப்படும் போது, திகில் அடையும் போது, என்ன செய்ய போறோம்னு தெரியாம திக்கு தடுமாறி முழிச்சுக்கிட்டு நிற்கும் போது கர்த்தர் உங்கள் பட்சத்துல இருப்பதை வெளிப்படுத்துகிறார். உங்களுக்காக ஜெபம் பண்றேன். ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் என்ன செய்யறதுன்னு தெரியாம இந்த ஜெபம் முடிச்சிட்டு, ஐயோ என்ன செய்ய போறோம்னு தெரியல, இந்த காரியம் அந்த காரியம் இருக்கு, ஐயோ பிரச்சனை இருக்கே, போராட்டம் இருக்கு, இன்னைக்கு இந்த நாளை எப்படி நான் கடத்துவேன், என் பட்சத்துல யாரும் இல்லையே. ஆனா கர்த்தர் சொல்றாரு, அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருந்து உனக்காக யுத்தம் பண்ணுவேன், நான் உன் பட்சத்துல இருக்கிறேன் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு தருகிறார். இந்த வருஷத்துல ஆண்டவர் வாக்கு கொடுத்தது போல ஏசாயா 40:41 நான் உனக்காக துணை நிற்கிறேன், உனக்கு துணை நிற்கிறேன், தீமை செய்கிறவர் ஒருவரும் இல்லாதபடிக்கு அழிக்கப்படுவான். உங்களுக்காக ஜெபம் பண்றேன். பரலோக தேவனே, உனக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனே, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். பிள்ளைகளுக்கு துணை நில்லுங்கப்பா. எல்லா சூழ்நிலைக்கும் நீர் போதுமானவராக இருக்கும்படி ஜெபிக்கிறேன். நாமத்தை மயப்படுத்தும். ஒருவேளை பிரச்சனையோடு, போராட்டத்தோடு, பிள்ளைகளாலே, கணவனாலே, மனைவியாலே, ஆண்டவரே குடும்பத்தாலே நொந்து போய் என்ன செய்வதுன்னு தெரியாம ஒருவேளை இந்த ஜெபத்துல இருந்தால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்யும்படி, நீருடைய பிள்ளைகளுக்கு துணை நிற்கும்படி, நீருடைய பிள்ளைகள் பட்சத்துல இருக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.